ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு திமுக காரணம் என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். டாக்டர் ராமதாஸ் தற்போது சென்னை வந்திருக்கின்றார். அவரது மகள் இல்லத்திற்கு அவர் வந்திருக்கக்கூடிய நிலையில அங்கு செய்தியாளர்களை சந்தித்து இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணி சொல்வது அப்பட்டமான பொய் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறார் என்பது குறித்த கேள்விக்கு அவரவர் வேலையை அவரவர் செய்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அன்புமணி ராமதாஸ் மேடையில் தந்த இடம் தன்னிடம் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்துள்ளார் என்றும் கேட்ட கேள்விக்கு, உங்களிடம் நேராக கேட்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என கேட்ட கேள்விக்கு, போக போக தெரியும் என அவர் ஒரு பாடல் பாடி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக இந்த கருத்து மோதல் நீடிப்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதை தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து அவர் சென்னை வரும்போது அவருடைய மகள் மற்றும் அரசியல் ரீதியான சந்திப்புகள் நடைபெறும். அதன் மூலமாக இதில் ஒரு சமரசம் ஏற்படும் என்று பாமகவினர் எதிர்பார்த்தாலும் கூட இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே இதற்கான வாய்ப்பு கிடையாது என்பதைத்தான் டாக்டர் ராமதாஸ் பேட்டி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புமணி குற்றச்சாட்டிற்கு டாக்டர் ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதாவது அன்புமணி கடந்த 3 நாட்களாக பேசி வருவது பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான். திமுக பாமகவில் இருக்கக்கூடிய சில சூழ்ச்சியாளர்களை பயன்படுத்தி தங்களுக்குள் மோதல் ஏற்படுத்துவதாகவும் தந்தை மகன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுக்கு காரணம் திமுக தான் எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலே டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அன்புமணி சொல்வது உண்மை கிடையாது, அது பொய் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே இது உண்மையான குற்றச்சாட்டு இல்லை என்றும் அன்புமணி சொல்வது உண்மை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தந்தையர் தின வாழ்த்தும் அதே போல தன்னுடைய தந்தையிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதாகவும் அன்புமணி சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் தவறு செய்தால் அதுதான் என்னுடைய கடைசி நாள், நான் தவறு செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் என்னுடைய தந்தையான டாக்டர் ராமதாஸிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் அன்புமணி மேடையிலே பேசியிருந்தார். அதற்கு நீங்கள் நேரில் அன்புமணி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு போக போக தெரியும் என்று ஒரு பாடலாக பாடி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இந்த பேட்டியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேலும் அன்புமணி தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றாரே, திருவள்ளூர், செங்கல்பட்டு தொடங்கி இன்று சேலம், தருமபுரி வரை தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டங்களை நடத்துகிறாரே என்ற கேள்விக்கும் அவர் பேசும்போது அவரவர் வேலையை செய்கிறார்கள் என்றும் தொடர்ந்து அவர் பதிலளித்து ஒரு குழப்பமான ஒரு பதில் போல அந்த பதிலை அவர் அளித்து சென்றிருக்கின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.